தினமும் 100 ஸ்குவாட்ஸ் தொடர்ச்சியா 30 நாளுக்கு. அப்படி பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை தெரிஞ்சுக்க நானே அந்த சேலஞ்சில் இறங்கினேன். முதல் நாள்ல 100 ஸ்குவாட்ஸ் பண்ணி முடிச்சதும் காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. தை மசில்ஸ் புடிச்சுக்கிட்டு பயங்கரமான வலி. 5வது நாள்ல இருந்து அந்த வலிக்கு கால் பழக ஆரம்பிச்சது. 10வது நாள்ல என் கால்களுக்கு ஸ்குவாட்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. 15வது நாள்ல என் உடம்புல ஒரு புது தெம்பு வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னோட லெக்ஸ் நல்லா டோன் ஆகி ஃபிட்டா தெரிய ஆரம்பிச்சது. 25வது நாள்ல ரொம்ப கஷ்டமான வெள்ளியங்கிரி மலையேற்றத்தை கூட ரொம்ப எளிதா முடிக்க முடிஞ்சது. வழக்கமா மலை இறங்கும் போது என்னோட கால்கள் நடுங்கும். ஆனா இந்த தடவை துளி கூட நடுக்கம் இல்லை. 30வது நாள்ல என்னோட ஒட்டுமொத்த ஃபிட்னஸும் வேற லெவலுக்கு போயிடுச்சு. என் உடம்போட கீழ்ப்பகுதிக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் போக உடல் எடையும் கணிசமா குறைஞ்சிடுச்சு. நீங்களும் இந்த சேலஞ்சில் பங்கேற்கணுமா? இந்த விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வார்ம் அப் பண்ணாம என்னைக்குமே ஸ்குவாட்ஸ் ஆரம்பிக்காதீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மசில் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உதாரணமா நடைபயிற்சி இல்லைன்னா ஜாகிங் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது உங்களோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். தப்பா பண்ணா காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னோட இந்த பயணத்தை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்ல இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? அப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.